கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பெரிதான கிருபையினால இந்த நாளை கர்த்தர் காணும்படி செய்த இரக்கத்திற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல 44வது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு அந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, வசனத்தை கேட்டவர் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார் அப்படின்னு சொல்லி. இதுல நம்ம இந்த வேதத்திலிருந்து இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது, கொர்நேலியு என்கிற ஒரு மனிதன் இருந்தார். அந்த கொர்நேலியு என்கிற இந்த மனிதன் தேவனுக்கு பயந்தும் அநேக தான தர்மங்களையும் ஜெபங்களையும் ஏறெடுக்கிற ஒரு மனிதனாய் இருந்தார். அவருக்கு கர்த்தர் தரிசனமாகி, நீ பேதுரு என்கிற ஒரு மனிதனை நீ அழைத்து அவர் மூலம் தேவனுடைய வசனத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லி தரிசனமாகி இந்த தரிசனத்துல சொல்றாரு. அப்பதான் கொர்நேலியு பேதுருவை அழைப்பதற்காக 2 மனிதர்களை அந்த பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னென்ன அடையாளங்கள் சொன்னாரோ அந்த அடையாளத்தின்படியாய் அவங்க வீட்டுக்கு அனுப்புகிறார். அப்ப பேதுரு தேவனுடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது, அப்ப கொர்நேலியு அவங்க சொந்த பந்தங்கள், அவங்க வீட்டுல பக்கத்து வீட்டுக்காரங்க, மற்ற அந்த பக்கத்துல இருந்த எல்லாரையும் அழைத்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படி செய்கிறார். அப்ப தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம் மீது கரிசனை உள்ளவராய், அக்கறை உள்ளவராய் நமக்கு சமாதானத்தையும், நமக்கு சந்தோஷத்தையும், நமக்கு வெற்றியையும், நமக்கு சமாதானத்தையும் தருவதற்கு தேவனுடைய வார்த்தையை நாம விசுவாசித்து, தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது, தேவனுடைய வார்த்தையின்படி தன்னை வாழ அர்ப்பணிக்கிறவர்களுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் கர்த்தர் இந்த நாளில அவருடைய சமாதானத்தையும், அவருடைய சந்தோஷத்தையும், அவருடைய வாழ்க்கையில வெற்றியும் கர்த்தர் தந்து இந்த நாளில அப்படியே கர்த்தர் நடத்தும்படியாய் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். காட் பிளஸ் யூ.